சிக்ஸ்த்து டேர்ம் 1ல் நம்ம பார்க்க போகிறது பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த லெசன் வந்து டேர்ம் 1ல் இருக்குது. இந்தியாவில் ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. இதில் வந்து திராவிடர்கள், நியூக்ளியோட்டர்கள், ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் நவீன இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர். கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள், காலநிலைகள் கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு ஆகும். இவை அனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இது எப்படி அழைக்கப்படுகிறதுனா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தீர்மானிக்கின்றன. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ரம் அதிக மழை பெய்யும் பகுதியாகும். அதேபோல் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர் குறைவான மழைப்பொழிவு கொண்ட பகுதியாகும். சமூகம் என்பது ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம் எனப்படும். மத பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதசார்புள்ள அரசு. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும். இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம் மற்றும் ஜோசிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தழைத்தோங்கி உள்ளன. இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இதில் முக்கியமான 4 பழமையான திராவிட மொழிகள் உள்ளன. அது இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன். இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் என்பது 4 முக்கியமான பழமையான திராவிட மொழி ஆகும். இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் குறித்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதன்படி இந்தி மொழி 43.63%, வங்காளம் 8.3%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் மொழி 5.89% ஆகும். வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்தவர்கள் வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள். 1947இல் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 2005இல் சமஸ்கிருதம், 2008 வந்து தெலுங்கு மற்றும் கன்னடம், 2013 மலையாளம், 16 ஒரியா. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியே எழுதப்பட்டு உள்ளன. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்திய நாட்டுப்புற நடனங்கள் வந்து தமிழ்நாடு
முக்கியமான புகழ்பெற்ற நடனம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் பாங்க்ரா, குஜராத் கார்பா தாண்டியா, ராஜஸ்தான் கல்பேலியா கூமர், உத்தரகண்ட் சோலியா, உத்தரப்பிரதேசம் ராசலீலா, அஸ்ஸாம் பிஹு. இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொடரானது நமது சுதந்திர இந்தியா முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இனங்கள் அருங்காட்சியகம் என்று V.S. ஸ்மித் இந்தியாவே கோரியிருக்கிறாரு.